காங்கிரஸ் கட்சியில கோஷ்டி பூசல் இருக்கு. அதாவது உட்கட்சி பூசல் நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்னு பேசப்பட்டது. காங்கிரஸ்ல 2 குழுக்கள் இருக்காங்க. ஒரு குழு வந்து தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னும், இன்னொரு குழு இல்ல திமுகவுடனே கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு 2 தரப்பினர் வந்து காங்கிரஸ் கட்சிகள்ல இருக்காங்க. அதனால தான் அவ்வப்போது திமுக அரசுக்கு எதிராகவும், கூட்டணிக்கு எதிராகவும் சில பேர் வந்து வாதங்கள வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப சமீபத்தில கூட பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் திமுக அரசுக்கு எதிராக தன்னுடைய கருத்தை முன் வச்சிருந்தாரு. இப்ப இதனுடைய தொடர்ச்சியாக கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி ஜோதிமணி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் தன்னலமற்ற, கொள்கை பிடிப்பு மிகுந்த, அச்சமற்ற அரசியலுக்கு எதிரான பாதையில தமிழ்நாடு காங்கிரஸ் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு பகிரங்கமாகவே சொல்லியிருக்காங்க. இதனால அரசியல் வட்டாரத்திலும் சரி, காங்கிரஸ் கட்சியிலும் பெரும் பேசும் பொருளாகவும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.